ஏன் அமெரிக்க அரசாங்கத்தை சுவாதீனப்படுத்த முயற்சிக்கிறது என்பது குறித்த ஆய்வு மிக முக்கியமான ஒன்று. அமெரிக்காவில் இயங்கும் பிரிசம் என்ற ஊடகம் நவம்பர் 12 அன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இந்த கடுமையான விவகாரத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. RSS-ஐ பிரதிநிதித்துவப்படுத்தி அமெரிக்க காங்கிரஸ்ல லாபி செய்யறதுக்காக பிரபல அமெரிக்க லாபியிங் நிறுவனமான ஸ்கொயர் பேட்டன் பாக்ஸ், அதாவது SPB அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு இடைத்தரகர் மூலம் நியமிக்கப்பட்டதா அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுது. 2025ஆம் ஆண்டின் முதல் 3 காலாண்டுகள்ல SPBக்கு மொத்தமா சுமார் 3.3 லட்சம் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்பட்டதா ஆவணங்கள் சுட்டிக்காட்டுது. இந்த தூது பணியின் தன்மை கோப்புகள்ல அமெரிக்கா இந்தியா இருதரப்பு உறவுகள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. கோப்புல 1+ ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது முன்னாடி ஸ்டேட் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிற பெயர்ல இயங்கிய நிறுவனம் தான் RSS சார்பா SPB-யை அமர்த்தியதா பதிவு செய்யப்பட்டிருக்கு. SPB-யின் இந்த ஒப்பந்தத்துல பங்கேற்ற லாபிஸ்டுகள்ல ஒருவரான முன்னாள் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் பில் ஷஸ்டர் என்பவரும் இருந்தார். RSS இதை அதிகாரப்பூர்வமா மறுத்திருக்கு. பிரச்சார பிரமுக் சுனில் அம்பேத்கர் சொல்லும்போது RSS இந்தியாவில் மட்டும்தான் செயல்படுது, அமெரிக்காவில் உள்ள எந்த லாபியிங் நிறுவனத்தையும் நாங்க நியமிக்கல அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறார். இந்த லாபியிங் செயல்பாடு ஃபாரா, அதாவது ஃபாரின் ஏஜென்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், வெளிநாட்டு முகவர்கள் பதிவு சட்டத்தின் கீழே இல்லாம குறைவான கண்டிப்புத்தன்மை கொண்ட LDA லாபியிங் டிஸ்க்ளோசர் ஆக்ட் 1995 லாபியிங் வெளிப்படுத்தல் சட்டத்தின் கீழ் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. RSS ஒரு வெளிநாட்டு அமைப்பு அப்படிங்கறதால அதன் செயல்பாடு ஃபாராவின் கீழே பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னும் LDAவின் கீழ் மட்டுமே பதிவு செய்திருப்பது தெளிவின்மையை தருகிறது அப்படின்னும் அமெரிக்க வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இது சாத்தியக்கூறு உடையது அப்படிங்கறதால நாம மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதே SPB நிறுவனம் பாகிஸ்தானுக்காகவும் லாபியிங் செய்ததா அறிக்கைகள் இருக்கு. அறிக்கையில ராஷ்டிரிய ஸ்வயம் சேவாக் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்தியாவை சேவிப்பவர்கள் ஏன் இவ்வாறு லாபியிங் செய்யணும்? பாகிஸ்தானுக்காகவும் லாபியிங் செய்யும் ஒரு நிறுவனத்தை அணுகிறதுல RSSக்கு எந்த சிக்கலும் கிடையாதா? அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாருக்குமே எழுது. இந்திய பாராளுமன்றத்துல இருக்கிறவங்களை சுவாதீனப்படுத்த அமெரிக்காவில் இருக்கிற ஏதேனும் ஒரு நிறுவனம் லாபியிங் செய்தால் அதை RSS எப்படி பார்க்கும் என்பதையும் இதோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ட்ரம்ப் இந்தியாவில் தலையிட லாபியிங் தேவையில்லை என்பது தெரியாம இல்லை. அத்தகைய ஒரு நகர்வை சங் பரிவாரங்கள் எப்படி பார்க்கும் என்ற விஷயத்தை எடுத்துரைக்கிறதாக மட்டுமே இது கூறப்பட்டது. இந்திய அரசாங்கத்தை விட RSS என்பது இந்திய அரசு அல்ல. இதனால இத்தகைய தலையீடுகள் குறித்த அறிக்கைகள் வெளிவரும்போது அது ஜனநாயகத்துல நம்பிக்கை கொண்டவர்கள் கவனமாக அணுகணும். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.